ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மர்மேட் கிடைச்சிருக்கும். அந்த மர்மேட் அவர் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அவரோட பாத்ரூம்ல வச்சு அதை நல்லாவே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. அந்த மர்மேட்க்கும் இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால இப்படி கிட்ட போயிட்டு ஹக் பண்றப்போ வந்துட்டு அந்த மர்மேட் அழுவும். அப்போ அந்த கண்ணீர் துளிகள்லாம் வந்துட்டு பேர்ல்ஸா மாறிடும். ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு அழுக வரவே மாட்டேங்குது. நீ இப்ப அழுதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தெல்லாம் கொண்டு வந்து கண்ணுக்கிட்டு வைப்பாரு. ஆனா என்ன பண்ணாலும் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு கண்ணீரே வர மாட்டேங்குது. சரி இப்ப இவ அழதான் மாட்டேங்கிறா, இவளை வச்சு வித்த காட்டலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஷோ நடத்துவாரு. உண்மையான மர்மேட்ஸை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ மாதிரி நடத்துவாரு. நிறைய பேர் வருவாங்க. ஆனா எல்லாரும் வந்துட்டு பால் சாப்பாடு பொருள் அது எல்லாத்தையும் அந்த மர்மேட் மேல தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. அதனால இந்த மர்மேட்க்கு பயங்கரமா கோவம் வரும். இப்போ இவங்க என்னென்னமோ பொருள் எல்லாம் தூக்கி போட்டதுனால அந்த தண்ணியே வந்துட்டு ரொம்ப கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்மேட் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் இப்ப நீ அழுதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு. இவர் பண்ற டார்ச்சர்லயே வந்துட்டு அந்த பொண்ணு அழுவா. ஆனா இப்ப வந்துட்டு அந்த கண்ணீர் முத்து மாதிரி மாறல, சாதா வந்துட்டு ஒரு கல்லு மாதிரி தான் மாறுது. ஏன்னா இந்த பொண்ணு சந்தோஷத்துல அழுதா மட்டும்தான் அது வந்துட்டு முத்தா மாறும். இதுக்கு மேல உன்னாலே வந்து எனக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்மேடையும் அங்கேயே போட்டு போயிடுவார்.